ஜாதி பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு சாதின்னு அது பிடிக்கலன்னா தமிழ்நாட்டில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி என்னன்னு தெரியாது. ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுக்கு என்னன்னு கூட தெரியாது. சமூக நீதி என்னன்னு தெரியாது. ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுக்கு என்னன்னு கூட தெரியாது. ஆனா பேச்சு மட்டும் நாங்க பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன், வார்த்தைக்கு வார்த்தை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் பேரோ, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரோ, கலைஞர் அவர்கள் பேரோ பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர். ஏன்னா இவங்கெல்லாம் சமூக நீதிக்கு உறுதியா இருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதினா என்னன்னு கூட தெரியல அவருக்கு. ஒரு சாதாரண ஒண்ணு, தமிழ்நாட்டில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்? இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது ஜாதி பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு சாதின்னு அது பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்துங்க. கல்வித்துறை நாசப்படுத்திட்டாங்க. ஆசிரியர்கள் கிடையாது, மாணவர்கள் கிடையாது, பள்ளிக்கூடம் மூடிட்டு இருக்கிறாங்க. உயர்கல்வித்துறை அதோட மோசமா இருக்கு. சுகாதாரத்துறை இப்பதான் நான் அங்க போய் பேசிட்டு வந்தேன். நான் சிதம்பரத்துல அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில அங்க இன்னும் நான் சொன்னேன் 2 வாரத்துல அங்க சரிப்படல, 2 வாரத்துல அந்த மருத்துவக் கல்லூரியை பூட்டு போனோட்டு நான் கலந்துக்கிறேன். நான் பூட்டிட்டு போயிடலாம், எதுவுமே இல்லை. வேளாண் துறையை பத்தி பேச வேண்டாம், சுற்றுச்சூழல் அதை பத்தி பேச கூட வேண்டாம். வேலை வாய்ப்பு ஒண்ணுமே கிடையாது. எவ்வளோ பட்ச இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க.